சரி ஆர்சிபி பீட் பண்ணீங்களா, 2 பாயிண்ட் எடுத்தீங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு லாயல்ட்டிக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற ஆர்சிபி ஃபேனை வந்து நீங்க இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. டீம் பேர் கொண்டாலே விட மாட்டாரு. ஆர்சிபி ஃபேன்ஸ் கொண்டா விராட் கோலி விட்டுருவாரா? சண்டே வரும், விராட் கோலி ரிவெஞ்ச் எடுக்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சண்டே வந்துச்சு. டாஸ் போட்டாங்க. டாஸை வின் பண்ண ஆர்சிபி போலிங் யூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு விக்கெட் விழுவுறப்ப விண்டேஜ் விராட் கோலி வந்துட்டு போனாரு. எஸ்பெஷலி வதேரா ரன் அவுட் பண்ண விராட் கோலி ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்தாரு பாருங்க, கிளாசிக் விண்டேஜ். வேற லெவல்ல அவரோட ரிவெஞ்ச் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லலாம். ஃபீல்டிங்ல மட்டும் கிடையாது, பேட்டிங்லயும் விண்டேஜ் விராட் கோலி பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு. பஞ்சாப் பவுலர்ஸ் அப்படியே பஞ்சாப் பறக்க விட்டாரு. 5 ரன் அடிச்சு வின்னுங்கிற சுச்சுவேஷன்ல ஜித்தேஷ் சர்மா 6 அடியாரு. பார்த்து விராட் கோலி என் கிரவுண்டுக்கு வந்து என் ஃபேன்ஸியே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைல பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ரிவெஞ்ச் கொடுத்தாரு. சில பேருக்கு அவரோட செலிப்ரேஷன் பிடிக்காது. ஏன்னா அடிப்பட்டவனுக்கும் அவமானப்பட்டதும் அதோட வலியும் வேதனையும் புரியும். நீங்களே அடிப்பட்டு பாருங்க, அவமானப்பட்டு பாருங்க. கரெக்டான டைம்ல வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணீங்க. கிரிக்கெட்ல எப்பயுமே இது மாதிரி நடக்கிற சகஜம் தான்.